அதன் வருகையில் பெரிதும் ஆதிக்கப்படுவார்கள். அவரது வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு சகோதரரும் தங்கள் சொந்த மரணத்தை பற்றி சிந்திக்க துணிவது போல் இரண்டாவது மூத்தவரான செசிகா மெதுவாக சிரித்தார். நீ பொறுமையாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறாய் தேரிதாரி என்று அவர் கூறினார். எங்கள் அச்சங்களை ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நெருக்கடியில் நம்மில் ஒருவர் மட்டுமே ஞானத்தையும் துணிச்சலையும் கண்டுபிடிப்பார். அவரது வார்த்தைகள் அமைதியான நம்பிக்கையுடன் இருந்தன. இது அவரது சகோதரர்களுக்கு உத்வேகமளித்தது. ஆனால் மூன்றாவது சகோதரரான ஸ்டாமனித்தர் ஒரு பொறுப்புணர்வுடன் பேசினார். நாங்கள் எங்கள் மூத்த சகோதரர் மண்டபாலாவை எங்கள் பாதுகாவலராக பார்க்கிறோம் என்று அவர் கூறினார். அவரே எங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார். அவர் தோல்வியுற்றால் எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? அவரது வார்த்தைகள் சந்தேகம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் குறிப்புடன் இருந்த சகோதரர்களில் இளையவரும் மிகவும் அப்பாவியுமான துரோணர் பயத்தால் நடுங்கினார். ஓ அன்புள்ள அத்தி என்று கத்தினார். நெருப்பின் கொடூரமான கடவுள் நமக்காக வருகிறார். அவருக்கு 7 நாக்குகளும் 7 வாய்களும் உள்ளன. அவர் கோபத்தால் ஏன்று அவரது பாதையில் உள்ள அனைத்தையும் விழுங்கிவிட்டார். அவரது குரல் ஒரு சிறிய குழந்தையைப் போல இருந்தது. பயமும் வேண்டுதலும் நிறைந்திருந்தது. சகோதரர்கள் தங்கள் அச்சத்தை காற்றில் வெளிப்படுத்திய போது அவர்கள் ஒவ்வொருவரும் நெருப்பின் கடவுளான அத்திக்கு ஒரு புகழை பாடினர். எரிதாரி, நீ காற்றின் ஆன்மா. அத்தி, நீ பூமியின் தாவரங்களின் உடல். நீ உங்கள் பெற்றோர், நீ அதன் குழந்தை. அவரது வார்த்தைகள் இயற்கையின் சக்தி மற்றும் அழகுக்கு ஒரு மென்மையான அஞ்சலி. செசிகா பின்தொடர்ந்தார். அவரது குரல் ஏக்கத்தால் நிரம்பியது. ஓ அத்தி, எங்கள் அம்மா இங்கே இல்லை. எங்கள் தந்தை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சிறியவர்கள், உதவியற்றவர்கள், கூட்டில் பறக்கும் பறவைகளைப் போன. அத்தி, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் 7 தீப்பிழம்புகளால் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அவரது வார்த்தைகள் தங்குமிடம் மற்றும் பாதுகாப்புக்கான இதயபூர்வமான வேண்டுகோளாக இருந்த. நதியின் சட்டிக்கு ஒரு கவிதை அஞ்சலியாக ஸ்தம்பமித்தாவின் பாடல் இருந்தது. நீதான் எல்லாம் அத்தி. பிரபஞ்சம் உனக்குள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நீ ஒவ்வொரு உயிரினத்தையும் நிலைநிறுத்துகிறாய். பிரபஞ்சத்தை ஆதரிக்கிறார். அவரது வார்த்தைகள் ஒரு பிரார்த்தனை போல இருந்தன. மரியாதையும் பிரமிப்பும் நிறைந்தவை. துரோணரின் பாடல் அவரது சொந்த பாதிப்பின் கசப்பான வெளிப்பாடாக இருந்தது. காடு எரிந்து கொண்டிருந்தது. கிளைகள் வழியாக காற்று வீசியதால் அதன் தீப்பேம்புகள் மரங்களை நக்கிக் கொண்டிருந்தன. மண்டபாலா முன்னும் பின்னுமாக நகர்ந்தார். ஒவ்வொரு கணமும் அவரது கவலை அதிகரித்தது. முந்தைய மனைவி எரிதாவிடமிருந்து தனக்கு பிறந்த குழந்தைகளின் பாதுகாப்பால் அவரது எண்ணங்கள் நுகரப்பட்டன. அவர்கள் சார்பாக அவர் நெருப்பின் கடவுளான அத்தியிடம் பேசியிருந்தார். ஆனால் இப்போது அவரது வார்த்தைகள் வீணாகிவிட்டன என்று அவர் அஞ்சினார். அவர் நடந்து செல்லும்போது மண்டபாலாவின் மனம் அவரது தற்போதைய மனைவி லெபிதாவை நோக்கி திரும்பியது. அவர் அமைதியான தொனியில் அவளிடம் பேசினார். அவர்களின் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த தனது கவலைகளை பகிர்ந்து கொண்டார். ஆனால் லெபிதாவின் பதில் பொறாமையுடனும் கோபத்துடனும் இருந்தது. மண்டபாலாவை எரிதாவால் திசை திருப்பப்பட்டதாகவும் அவள் மீதான அவரது காதல் குறைந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மண்டபாலா லெபிதாவுக்கு உறுதியளிக்க முயன்றார். அவர் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார். ஆனால் அவள் திசை திருப்பப்பட மாட்டார் என்று விளக்கினார். உங்கள் கவனத்தை பிரிக்கும் 2 கட்சிகள் உங்களுக்கு உள்ளன. அவர் மீண்டார். தெரிதாவிடம் திரும்பி செல்லுங்கள். அவருக்காக உங்கள் இதயம் இன்னும் துக்கமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளுடன் தெரிதா திரும்பி நடந்து சென்றார். மண்டபாலாவை காட்டி தனியாக விட்டு விட்டார். இதற்கிடையில் குறையத் தொடங்கியது. எரிதா தனது குழந்தைகள் தங்கள் மாற்றாந்தாய் லெபிதாவுடன் வசித்து வந்த இடத்திற்கு விரைந்தார். அவளுக்கு நிம்மதியாக அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை கண்டார். சோதனையால் அதிர்ச்சி அடைந்தாலும் அவர்கள் மீண்டும் இணைந்தபோது மண்டபலா சம்பவ இடத்திற்கு வந்தார். ஆனால் அவரது மகன்களும் அவர்களின் தாயும் அவருக்கு சீரிற்றும் மகிழ்ச்சியை காட்டவில்லை. மண்டபலா எரிதாரிடம் தனது குழந்தைகளை பற்றி கேட்டார். யார் மூத்தவர், யார் இளையவர் என்று கேட்டார். ஆனால் பதிலளிப்பதற்கு பதிலாக எரிதா அவரை கடுமையாக சாடினார். லெபிதாவின் கவர்ச்சிக்காக
அவர் தன்னை கைவிட்டார் என்று குற்றம் சாட்டினார். அவளிடம் திரும்பி செல்லுங்கள். அவள் துப்பினாள். நீங்கள் முன்பு ஒரு முறை என்னை விட்டு சென்று விட்டீர்கள். ஆனால் நீங்கள் இருந்த இடத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. கடந்த காலத்தில் பொறாமையால் பைத்தியம் பிடித்திருந்த எரிதாவுக்கும் அருந்ததிக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்கி கொண்டு மண்டபாலர் தன்னை விளக்க முயன்றார். பெண்கள் மனைவிகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் எரிதாவின் கோபம் தணியாது. நிலைமை இன்னும் பதற்றமாக மாற முடியாது என்று தோன்றிய போது மண்டபாலாவின் குழந்தைகள் அவரை வணங்க முன்வந்தனர். மேலும் அவர் மீண்டும் ஒரு முறை அவர்களிடம் கருணையுடன் பேசத் தொடங்கினார். எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று அவர் அவர்களுக்கு உறுதியளித்தார். மெதுவாக ஆனால் நிச்சயமாக இவ்வாரளத்தில் உள்ள சூழல் கோபம் மற்றும் காயத்திலிருந்து அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு மாறத் தொடங்கியது. ஒரு பெரிய பேரழிவின் மத்தியில் தனது குடும்பத்தின் பாதுகாப்புக்காக தனது இதயம் கனத்த கவலையுடன் மண்டபால உயரமாக நின்றார். ஒரு காலத்தில் உயிர்களால் நிரம்பியிருந்த கண்டவா காடு இப்போது எரிந்து கொண்டிருந்தது. அதன் மரங்களும் உயிரினங்களும் நெருப்பின் கடவுளான அத்தியின் கடுமையான தீப்பெயம்புகளால் எரிந்தன. பிராமணர் விரக்தியுடன் பார்த்தபோது மண்டபாலாவின் குடும்பத்தை தீயிலிருந்து காப்பாற்றுவதாக உறுதியளித்த அத்தியின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். புதிய நம்பிக்கையுடன் மண்டபாலர் தனது குழந்தைகளிடம் திரும்பினார். அவர்கள் முன் நரகத்தை பார்த்தபோது பயத்தால் கண்கள் வீழ்ந்தன. உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரல், என் மகனே என்று அவர் கூறினார். நான் உங்கள் சாவாக அதியிடம் பேசினேன். அவர் உங்கள் பாதுகாப்பை பற்றி எனக்கு உறுதியளித்துள்ளார். அவரது சக்தி மிக பெரியது. ஆனால் உங்கள் தாயின் நல்லொழுக்கமும் உங்கள் வலிமையும் கூட. மண்டபாலாவின் வார்த்தைகள் அவர்களின் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. அவர்களின் அச்சத்தை தணிக்கவும் தைரியத்தால் நிரப்பவும் தீப்பெம்புகள் பரவியதும் அவர்களின் பாதையில் உள்ள அனைத்தையும் விழுங்கியதும் புறப்பட வேண்டிய நேரம் இது என்று மண்டபாலாவுக்கு தெரியும். அவர் தனது மனைவியையும் மகன்களையும் கையை பிடித்து கொண்டு இக்கட்டவிழ்த்துவிட்ட குழப்பத்தையும் அழிவையும் விட்டுவிட்டு அழிந்து போன காட்டிலிருந்து அவர்கள் ஒன்றாக வெளியே வந்தனர். அவர்கள் தொலைதூரம் பயணம் செய்தனர். புதிதாக தொடங்க ஒரு புதிய வீட்டை தேடினர். இதற்கிடையில் நரகத்தின் மத்தியில் அத்தி இன்னும் வலுவடைந்து கொழுப்பு மற்றும் மற்ற ஆறுகளால் தூண்டப்பட்ட அவரது சக்தி அவர் கடுமையான பசியால் விழுங்கினார். தீப்பெயம்புகள் உச்சத்தை எட்டியதும் அவர் அத்துலினிடம் தன்னை வெளிப்படுத்தினார். அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. அவரது குரல் வானத்தில் இடி முழக்கம் செய்தது. கடவுள்களின் ராஜாவான புரந்தரர் அவரது தெய்வீக உதவியாளர்களான மருதர்களால் சூழப்பட்ட வானத்திலிருந்து இறங்கினார். உங்கள் சாதனை ஒரு கடவுளாலும் கூட சாதிக்க முடியாத ஒன்று என்று புரந்தரர் பிரமிக்க வைத்த குரலில் கூறினார். இதற்கு முன்பு வேறு யாரும் செய்யாததை நீங்கள் செய்துள்ளீர்கள். நீங்கள் இந்த உலகில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளீர்கள். எனவே அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை வழங்கினார். இது எந்த மனிதனும் அடைய முடியாதது. ஆதுலன் கடவுள்களின் வலிமை மிக்க அரசனான இந்திரிடம் ஆயுதங்களை கேட்டான். அதற்கு புரந்தரர் சம்மதித்தார். ஆனால் ஒரு எச்சரிக்கையுடன், நான் இந்த ஆயுதங்களை உங்களுக்கு கொடுக்கும் நேரம் வரும் என்று அவர் கூறினார். ஆனால் அதுவரை அவை உங்களுக்கு எட்டாதவையாகவே இருக்கின்றன. அதுலனின் நண்பரும் குட்டாளியுமான வாசுதேவர் வித்தியாசமான ஒன்றை கேட்டார். அதுலனுடனான அவரது நட்பு நித்தியமாக இருக்க வேண்டும். எனவே புரந்தரர் அவருக்கு இந்த வரத்தை வழங்கினார். அவர்களின் பிணைப்பை என்றென்றும் முத்திரையிட்டு வழங்கப்பட்ட வரலுடன் புரந்தரர் மருதர்கள் மற்றும் தெய்வங்களுடன் மீண்டும் சொர்க்கத்திற்கு ஏறினார். அத்தி அவரது கொழுப்பு மற்றும் இரத்தத்தின் விருந்தால் திருப்தி அடைந்தார். அத்துலனுக்கும் வாசுதேவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வார்த்தைகளை பேசும்போது அவரது தீப்பிழம்புகள் அழிந்து போயின. நீங்கள் இருவரும் மனிதர்களிடையே புலிகள்